பட்டத்து பட்டதாம் அப்படின்னு வருதுலண்ணா. அதே போல ஆமா. திவச்சன இது மத்தியம புருஷத்துலயும் வந்து பட்டதாம் அப்படின்னு வருது. பட்டத்தம்னு வருது. பட்டதம். பட்டதம். அதாவது இது பாருங்க, பட்டத்து பட்டதாம் பட்டந்து, அதுலதான் பட்டதாம்னு வருது, அதுதான் பட்டதாம். சரியா? அடுத்ததுல வரும்போது பட்ட பட்டதம். பட்டத்தம் பட்டதம். சரியா? இப்போ வந்து இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே இடத்துலதான் அந்த மாதிரி வருமா, இல்ல அது வேற இடத்துல அந்த மாதிரி வருமா அர்த்தம், அந்த மாதிரி அந்த இது ரெண்டு, வார்த்தைகள்? அதாவது இந்த ரெண்டு வேர்டு முதல்ல ஒரே வேர்டே கிடையாது, இது ரெண்டுமே வேற வேற வேர்டு ஆச்சு. அதுதான் அதுதான் சந்தேகம்ண்ணா. அப்ப வேற வேற இடத்துலதான் வரப்போகுது. ஆ புரியுறதா உங்களுக்கு? இந்த பாரு, புரியுது. உங்களுக்கு நான் அதை உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஒண்ணு கொஞ்சம் புரியும். இந்த பாருங்க, இது பட்டதாம். சரியா? சரி. ஒரு வேர்டு வந்து பட்டதம், இது பட்டதம். பட்டதம். சரியா? சரிங்கண்ணா. இதனுடைய யூசேஜே வேற இடத்துல எங்கேயோ போக போறது. சரிங்க. இதனுடைய யூசேஜே வேற இடத்துல, அதனால இது உங்களை வேற. கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்கண்ணா. இப்போ புரியுறதா? அதுவும் வந்து படிக்கட்டும் அப்படிதான் வருமாண்ணா? ஆமா, கரெக்ட். ஆ புரியுறதா? ஆ ஓகே. அதாவது சுவாமி அதுக்கான 2 சென்டென்ஸ் சொல்றீங்களா? பட்டதாம் பட்டதம். ரொம்ப சிம்பிள். சரியா? இங்க பாருங்க, நல்லா பாருங்க. ராமவு பட்டதாம். சரியா? சரி கேக்குதா சரி? சரி. சரி கேக்குது. சரி கேக்குது. இது வந்து தேர்ட் பர்சனுக்கு தான் இது வரும். பிரதம புருஷன். புரியுதா? இது மத்தியம புருஷனுக்கு தான் வரும். புரியுதா? சரி. இங்க யுவாம், யுவாம் பட்டதம். சரியா? அந்த இது பட்டதாத் அப்படின்னு வருதாண்ணா? ஆமா, பட்டதாதுன்னு வருது. அது இப்போ அது அது வந்து அவன் படிக்கட்டும் அப்படின்ற மாதிரியே வருமா? ஆமா ஆமா. சி, இந்த இந்த லோட்லகாரம் முழுக்கவே என்னன்னா, ம். படிக்கட்டும், எழுதட்டும், சாப்பிடட்டும், தூங்கட்டும், இப்படியே அர்த்தத்தை சொல்லின்னு போகும். புரியுறதா? இப்போ அந்த வாக்கியத்துல வந்து நம்ம இந்த 2 வாக்கியத்துல அது எது ஒன்னாலும் போட்டுக்கலாமா, பிரதம புருஷ ஏகவச்சனத்துல? ஆமா. அது பட்டத்து இது எப்படின்னா, பட்டத்தாத்து அப்படி. இது எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்ல இததான் எழுதணும்னு கொடுத்து நீங்க மாத்தி எதுனா தப்புன்னு போட்டுருவா. சரியா? நீங்க பொதுவா காமனா ஏதோ ஒரு எக்ஸாம் ஜெனரலா எழுதுறீங்க அப்படின்னா, அப்போ பட்டதாத் பட்டதாம் ரெண்டுத்துல நீங்க எது எழுதினாலும் கரெக்ட் தான். புரியுதா? லோட்ல காரன்றது வந்து ஆர்டர் ஃபார்ம் தானே, ஆர்டர் பண்ற மாதிரி தான். அது ஆர்டர் மட்டும் இல்லம்மா, ஆர்டர், பிளெஸிங், ரெக்வெஸ்ட், பிரேயர் 4மே வரும். சரி, இப்போ அந்த இதுல சுப்ரபாதத்துல உத்திஷ்டோ உத்திஷ்டங்கிறது இல்ல? ஆமா, அது வந்து உத்திஷ்டோங்கிறது என்ன லகாரம்? லோட்லக்காரன் தான். நீங்க தான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. உத்திஷ்டோ. அப்ப இந்த இதுல எங்க ஃபிட் ஆகும் அது? இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, உத்திஷ்டோத்திஷ்ட அப்படின்னு இருக்கா இல்லையா? ஆமா ஆமா சுவாமி. இது 2ஆ பிரிஞ்சதுன்னா உத்திஷ்ட உத்திஷ்டன்னு பிரியும். எப்படி பிரியும்? உத்திஷ்ட உத்திஷ்ட. ஆமா. ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க, உத்திஷ்டால கடைசியில ஆ முடியறதா இல்லையா? ஆமா ஆமா சுவாமி. அடுத்தது உத்திஷ்டன்றத போட்டு பாருங்க. அதான் வரும். உத்திஷ்ட. வெயிட் இது பாருங்க, உத்திஷ்டால கடைசியில ஆ முடிஞ்சதா இல்லையா? ஆமா ஆமா சுவாமி. அடுத்தது உத்திஷ்டன்னு தனியா பிரியறதா இல்லையா? ஆமா. இப்ப இதுல இருக்கிற ஆவும் இதுல இருக்கிற ஊவும் சேர முடியுமா முடியாதா? முடியும். சந்தியில ஆவும் ஊவும் சேர்ந்தா என்ன வரும்? ஓ வந்து குணசந்திஹி. சரியா? அப்போ சுவாமி உத்திஷ்டோ லோட்லகாரத்துல இல்லவே இல்லையேன்னா உத்திஷ்டோன்ற வேர்டு நீங்க தேடினா வராது. இல்ல. அந்த உத்திஷ்டோத்திஷ்டன்ற வேர்டை 2ஆ பிரிங்கோ. பிரிச்சிங்கன்னா உத்திஷ்டன்னு சொல்லி எழுப்புறா. இப்போ
நம்ம எழுப்ப மாட்டோமா, எழுந்துரு 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 எழுந்துக்கோ ஆமா. எழுந்துக்கோ, அது மாதிரி 2 தடவை 3 தடவை நம்ம சொல்ல மாட்டோமா, அது சொல்லுவோம். மாதிரி பெருமாளை சொல்லி எழுது. சரியா? சரி சுவாமி, தன்யவாதம் சுவாமி. இந்த கிளாஸ் எப்போ நடக்கிறது? இந்த கிளாஸ் எப்ப நடக்கும்னே தெரியாது. எப்பயாவது ஒரு தடவை இது மாதிரி அத்தி பூத்தா மாதிரி தான் கிளாஸே எடுக்க முடிகிறது. லெவல் 2 சுவாமி இது? லெவல் 2. சரியா? சரி, தன்யவாதம். ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ದಾಸ ಸ್ವಾಮಿ, ಕೃಪಾ ಸ್ವಾಮಿ. ಕೃಪೆ. ಧನ್ಯವಾದ ಗುರುಜಿ. ರಾಧೆ ಕೃಷ್ಣ. ನಮಸ್ಕಾರ.